மஹிந்தவை கால்டன் இல்லத்திற்கே சென்று சந்தித்த ரணில். மன்னாரில் பொது முடக்கத்திற்கு அழைப்பு. விஜய் கைது செய்யப்படும் வாய்ப்பு. யாழில் நிகழ்ந்த அதிசயம், படையெடுக்கும் மக்கள் கூட்டம். விசாரணை அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள மனம்பேரியின் செயல். மன்னாரில் பொதுமக்கள் மீது காவல்துறையினர் அராஜகம், சுகாஸ் கண்டனம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இலங்கை தொழிற் காங்கிரஸ் பிரதிநிதிகள் சந்திப்பு தொடர்பென விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இடையில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கதிர்காமம் சென்று கொழும்புக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திற்கு சென்று அவருடன் சுமூகமாக கலந்துரையாடியுள்ளார். இதன்போது சிறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் தமக்கு ஆதரவை வழங்கியமைக்காக ரணில் விக்ரமசிங்கே நன்றி தெரிவித்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் நலன் தொடர்பிலும் கேட்டறிந்தார். இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளும் நீண்ட நேரம் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை நீக்கும் திருத்தம் சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் கொழும்பில் வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறிய மஹிந்த ராஜபக்ஷ ஹம்பந்தோட்டையில் உள்ள கால்டன் இல்லத்தில் வசித்து வருகின்றார். அவரை சந்திப்பதற்கு அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் கால்டன் இல்லத்திற்கு சென்ற வண்ணம் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள பொது முடக்கல் போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்கஸ் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னாரில் இன்றைய தினம் 57வது நாளாக போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டம் முழுவதும் நாளை திங்கட்கிழமை பொது முடக்கங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். அனைத்து செயற்பாடுகளும் முழுமையாக நிறுத்தி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எமது போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் பொது போக்குவரத்துகள் அனைத்தையும் நிறுத்தி வர்த்தக நிலையங்களை மூடி மாவட்டத்தை ஸ்தம்பிதமடைய செய்து எமது போராட்டத்துக்கு வலுச்சேர்க்க வேண்டுகோள் விடுக்கின்றோம். அரசு சார்பற்ற நிறுவனங்களில் கடமையாற்றுகின்றவர்கள் நாளைய தினம் கடமைகளுக்கு செல்லாது எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாளை காலை 10 மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகும். குறித்த பேரணி மன்னார் பஜார் பகுதியை வந்தடையும். பின்னர் அங்கு எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பப்படும். குறித்த போராட்டம் மதியம் 1:30 மணி வரை முன்னெடுக்கப்படும். போராட்டத்தின் இறுதியில் எமது கோரிக்கை அடங்கிய மகஜர் ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வழங்கப்படும். எனவே மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படும் எமது உரிமைக்கான போராட்டத்தில் மீனவர்கள், வர்த்தகர்கள், பொது போக்குவரத்து சேவையை முன்னெடுப்போர் உள்ளடங்கலாக அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என்றார். கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய அரசியல் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள் உட்பட 39 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இச்சம்பவத்துக்கு பலரும் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 39 பேர் தொடர்பிலும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் புஸ்ஸி ஆனந்த், மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேவேளை கட்சியின் தலைவர் விஜய் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. புஷ்பா 2 திரைப்பட ரிலீஸின் பொழுது ஹைதராபாத் திரையரங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பலியான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். அதேபோல் விஜயும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகின்றது. முன்னதாக தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் கட்சித் தலைவரே பொறுப்பு என சென்னை மேல் நீதிமன்றம் கூறியிருந்தது. இந்நிலையில்தான் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 39 பேர் பலியான சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனால் விஜய் உட்பட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சிலர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கூட்டத்திற்கு விஜய் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராமையினால் அங்கு ஆதரவாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தமையினால் நெரிசல் நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த அனர்த்தத்துக்கு விஜயும் ஒரு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் குறுகிய இடத்தை வழங்கியமையினாலேயே இந்த நிலை ஏற்பட்டதாக கூறி தமிழக வெற்றிக் கழகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக அறிவித்துள்ளது. அதே நேரம் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாவை இழப்பீடாக வழங்க உள்ளதாக விஜய் அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளார். அத்துடன் காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாவை வழங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெரும் துயர்மிகு மனநிலையில் என் மனம் படுகின்ற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை எனவும் விஜய் என்று வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதே நேரம் சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரை செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழு ஒன்றை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நியமித்துள்ளார். அந்த குழுவின் பரிந்துரையின்படி நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். கரூரில் நடந்த விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பலியாகியிருக்கின்றார்கள். இந்தியாவில் இதற்கு முன்பு மத நிகழ்ச்சிகளில் ஏற்பட்ட நெரிசலில்தான் உயிரிழப்பு சம்பவங்கள் அதிக அளவில் நடந்திருக்கின்றது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இவ்வளவு பேர் பலியாகியிருப்பது இதுவே முதல் தடவையாகும். ஏற்கனவே ஆந்திராவில் கடந்த 2022ஆம் ஆண்டு நெல்லூர் கண்டுகூரில் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 8 பேர் பலியானமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மணியம்தோட்டம் பகுதியில் உள்ள வேளாங்கண்ணி மாதா சொரூபத்தில் இருந்து கடந்த 3 தினங்களாக கண்ணீர் வடிகின்ற காட்சி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. இந்த சம்பவமானது தற்போது பேசுபொருளாகியுள்ள நிலையில் இதனை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் திரள்கின்றது. தற்போது காவலில் உள்ள சம்பத் மனம்பேரி தனது 2 கையடக்க தொலைபேசிகளையும் அழித்துவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு விசாரணையில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி அளிக்கப்பட்ட சாதனங்களுடன் இணைக்கப்பட்ட எண்கள் குறித்து மேலும் பகுப்பாய்வு நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மனம்பேரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மெத்தனியாவில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் அவர் 2வது சந்தேக நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார் காற்றாலைக்கு எதிராக போராடிய அப்பாவி பொதுமக்களையும் வணக்கத்திற்குரிய மதகுருக்களையும் காவல்துறையினர் இழுத்து சென்று அராஜகம் புரிந்ததை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் தெரிவித்தார். குறித்த போராட்டத்தில் இன்று கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். இதுகுறித்து அவர் தொடர்ந்தும் தெரிவித்ததாவது: மன்னார் மக்கள் காற்றாலையை நிரந்தரமாக அமைக்க வேண்டாம் என கூறி போராடுகின்றார்கள். காற்றாலையை அமைப்பதாக இருந்தால் மக்கள் நடமாட்டம் இல்லாத சன நெரிசல் இல்லாத இடங்களில் அமைக்குமாறுதான் கூறுகின்றார்கள். ஆனால் மக்களினுடைய உணர்வுகளை புரியாத அனுரகுமார திசுநாயக்க அரசாங்கம் மக்களையே தாக்கியிருக்கின்றது. இவ்வாறு தாக்குதல்களுக்குள்ளானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அனுரகுமார திசுநாயக்கவிடம் நாங்கள் கேட்கின்ற கேள்வி: இதே மாதிரி காவல்துறையினர் பௌத்த மதகுரு மீது தாக்குதல் நடத்துவார்களா? அவ்வாறு தாக்குதல் நடத்திவிட்டு அவர்களால் கடமையில் இருக்க முடியுமா? உங்களுக்கு சைவ சமயத்தவர்களும் கிறிஸ்தவ சமயத்தவர்களும் இலக்காரமாகிவிட்டார்களா? மன்னார் மக்களுடைய உணர்வுகளோடு நாங்கள் சேர்ந்து நிற்கின்றோம். மக்களுடைய கோரிக்கைகள் ஈடேறுகின்ற வரைக்கும் நாங்கள் அவர்களுடன் இணைந்து இருப்போம். எங்களை பொறுத்தவரை இது ஒரு அராஜகம், வன்முறை. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று தெரிவித்தார். மக்களுடைய கோரிக்கை ஈடேறுகின்ற வரை நாங்கள் எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு கொடுப்போம். எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு அராஜகம், வன்முறை. இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்களுடைய கோரிக்கைகளுக்கு நாங்கள் தலை சாய்க்கின்றோம். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இலங்கை தொழிற் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் மற்றும் நிதிச் செயலாளரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோர் இன்று தங்காலை கோல்டன் இல்லத்தில் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சுகநிலை குறித்து நலம் விசாரித்து உரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.